தொடர்பாக முத்துவேல் பிரின்ஸ் ராமு, நிறுவனர் தமிழ் மொழி உறவுகள், சென்னை ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். தமிழே உயிர் தலை நிமிர் தமிழாலயத்தினுடைய இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் உறவுகள், தாய்மை உறவுகள் அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். இங்கே ஆக சிறந்த ஆளுமைகள், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நிரம்பிய அவையில் நிற்பதே ஒரு நான் பெற்ற பெரும் பாக்கியம். ஆகவே இன்னும் அதிகமாக தமிழை குறித்து இவரெல்லாம் பேச உள்ளதால் நான் தமிழை குறித்து அதிகமாக பேச வேண்டிய அவசியமில்லை. ஆகவே வெளிப்படையாக மனதில் உள்ளதை மட்டும் நான் பேசி விடைபெறுகின்றேன். ஆமாம், நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஒரு கேள்விகளை இங்கே நான் பேசிவிட்டு செல்கின்றேன். நிகழ்வின் துவக்கத்திலே இங்கே பெருமையோடு குறிப்பிட்டார்கள் குழுவில் இருக்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கையை குறித்து ஒரு எண்ணிக்கை. நிச்சயமாக அது இப்போதைக்கு குறைந்ததாக இருக்கின்றது. இன்னும் கூடுதலாக கூட இப்போதைக்கு வாட்ஸ்அப் குழுவிலே 1000 பேரை இணைக்கலாம், 1008 பேரை இணைக்கலாம். அது கணக்கு, அது விட்டுவிடுவோம். அது பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சென்ற ஆண்டு ஒரு எண் கொடுக்கப்பட்டது. அந்த எண்ணை மீண்டும் ஒரு முறை நினைவு செய்து பாருங்கள். இதை நாமும் உள்வாங்க வேண்டும், நிறுவனர்களும் உள்வாங்க வேண்டும். ஆமாம், அதில் இருந்தவர்கள் இங்கே, பழையவர்கள் இங்கே உள்ளார்கள் மேடைகளே, புதியவர்கள் சிலர் எதிரிலே உள்ளார்கள். இடையில் வந்தவர்கள் எங்கே போனார்கள்? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் போனது போல அவர்கள் எங்கே போனார்கள் என்பதை நாம் ஆராயப்பட வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். ஆகவே இங்கே நாம் தமிழ் சேவை செய்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். தமிழாலயம், தமிழ் உறவுகள் மற்றும் பல்வேறு தமிழ் சார்ந்த ஒரு அமைப்புகள் பெயரை வைத்து நாம் தமிழ் சேவை செய்கின்ற பொழுது இங்கே நமக்குள்ளாக ஒரு தெளிவான முடிவு இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் தமிழை வளர்ப்பது. தமிழை நாம் வளர்க்கின்றோமோ தெரியவில்லை, ஆனால் தமிழ் 5000 ஆண்டுக்கு முன்பாக வளர்ந்து விட்டது என்று சொல்லி கீழடியிலே இங்கே ஆய்வு அறிக்கை செய்துவிட்டார்கள். ஆகவே நாம் தமிழை வளர்க்க வேண்டிய அவசியமில்லை, அதை காப்பாற்றினாலே போதும். ஆகவே நாம் தமிழுக்கும் நமக்கும் அந்த இடைவெளி வந்துவிட்டது. அப்போது நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும்? நாம் இதற்கு இத்தனை அமைப்புகள், இத்தனை பொதுமக்கள், இத்தனை நேரங்களை, இத்தனை பணங்களை செலவழித்து, இத்தனை ஆகச்சிறந்த ஆளுமைகள் அனைவரும், பலரெல்லாம் பச்சை கையெழுத்திருக்கிறவர்கள், ஆகச்சிறந்த உயர் அதிகாரிகளெல்லாம் இங்கே நாம் அமைந்திருக்கின்றோம். அப்போ நம்முடைய நோக்கம் தான் என்ன, நம்முடைய பணிகள் தான் என்ன என்று சொல்லி மீண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆகவே நடுவில் காணாமல் போன அந்த பக்கத்தை எல்லாம் நாம் மீண்டும் புரட்டி பார்க்க வேண்டும். அந்த 313 என்பது இப்போது இன்றைய காலகட்டத்தில் மிக சொற்பமான எண்கள் தான். அந்த 313 எண்களை நாம் எங்கே தொலைத்து விட்டோம்? எங்கே அவற்றை எப்போ மீட்டெடுக்கப் போகின்றோம்? அந்த 313ஐ எப்படி நாம் 513ஆகவோ 613ஆக உயர்த்தப் போகின்றோம்? அதுதான் நாம் இந்த ஆண்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு திட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய நோக்கங்கள் உயர்வும் போதுதான் நம்முடைய வளர்ச்சி அங்கே குறிக்கப்படுகின்றது. ஆகவே தளங்களிலே பயணிக்கின்ற கவிஞர்கள் அனைவரும் தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் ஆகச்சிறந்த ஆளுமைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஊக்கம் எல்லாம் மேலே உயர வேண்டும், தவிர எங்கும் கீழே இறங்கக்கூடாது. ஆகவே அத்தகைய அளவில் நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு, உங்களுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டு இந்த தளங்களெல்லாம் வருகிற ஆண்டிலே சரியாக இந்த ஜூலை மாதத்தில் இந்த நிகழ்வு வைத்திருக்கப்பட்டுள்ளது. நான் மீண்டும் ஒரு ஐயா கூறிக்கொள்ள வருகிறேன். நீங்கள் மே மாதம் திட்டமிட்டீர்கள், ஆனால் கடவுள் நினைத்திருக்கிறார் அப்துல் கலாமுடைய நினைவு நாளிலே இந்த நிகழ்வு நடத்தப்பட வேண்டும் என்று. ஆகவே நீங்கள் மீண்டும் இந்த அப்துல் கலாம் நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு அடுத்த ஆண்டும் இந்த அப்துல் கலாமுடைய நினைவு நாளிலே இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு தமிழகத்துக்கான அந்த தேதியாக வைத்து விடுங்கள். ஆகவே இந்த ஜூலையிலிருந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் என்று ஒரு 3 மாதங்கள் மிக போராட்டமான காலங்கள், மிக ஒரு பரபரப்பான காலங்கள் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இதில் இருக்கிறவருடைய நோக்கங்களும் அதுதான், நடையில் இருக்கிற நோக்கங்களும் அதுதான். அதை உங்கள் நோக்கங்களை நீங்கள் சரியாக நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உங்கள் நோக்கத்தை, அந்த ஓட்டத்தை நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டு உங்களுடைய பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே லட்சியம் மட்டும்தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி மனிதர்கள். இங்கே நாம் குழுவாக இருந்தாலும் தனித்தனி மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை வெற்றி நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் யாரும் இங்கே உங்களுக்காக இங்கே உழைக்க மாட்டார்கள், உங்களுக்காக உதவ மாட்டார்கள், உங்களுக்காக போராட மாட்டார்கள். நீங்கள் ஓடினால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இரண்டாவது வந்தால் நீங்கள் வரலாற்றில் இல்லை, வெடிக்கப்பவர்கள் வரலாற்றில் இல்லை, ஓடியவன் மட்டுமே இங்கே வெற்றி பெற முடியும் என்பதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் யாவரும் வருகிற தைத்திங்களிலே தூயத்தமிழ் பற்றாளராகவும், தமிழ் செம்மலாகவும், பாவலர்களாகவும், மேலும் மேலும் சிறந்த அறிஞர்களாகவும் இங்கே நீங்கள் அரசால் அறிவிக்கப்பட வேண்டும். அந்த விழா மீண்டும் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோளை விடுத்து, சொற்கள் கடுமையாக இருந்தாலும் உங்களுடைய பாதைகளுக்கு தான் அவை பயணமாக இருக்கிறது, உங்கள் பயனளிக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி எப்பொழுதும் இப்படி தான் நான் பேசுவேன். ஏனென்றால் எங்களுடைய உழைப்பு அப்படி, நிறுவனங்களுடைய உழைப்பு எல்லாம் 24 மணி நேரம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். நள்ளிரவு 12 மணிக்கு ஒரு சகோதரி போடுகிறார்கள், ஐயா எனக்கு சான்றிதழ் வரவில்லை என்று. உடனே ஐயா அவர்கள் சான்றிதழ் எடுத்து தருகிறார்கள். நள்ளிரவு 12 மணிக்கு நினைத்து பாருங்கள்,
காலை 7 மணிக்கு மீண்டும் காலை வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி சொல்லி பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் 24 மணி நேரத்திலே ஒரு தளத்தில் எத்தனை மணி நேரம் பயணிக்க முடியும்? இத்தனை உழைப்புகள் செய்தும் நம்முடைய வளர்ச்சி என்பது வளரவில்லை என்றால் தவறு எங்கே இருப்பது என்பதை அனைவரும் உள்வாங்கிக் கொண்டு தவறுகளை திருத்திவிட்டு மீண்டும் மேல்படிய உயர வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனதில் தோன்றும் எண்ணங்களை தமிழுக்காக எடுத்து கூறி வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.